நிச்சயமா நீங்க சொல்றது போல உள்நாட்டு விசாரணை நிச்சயமாக இது தீவிரமா இருக்கும்போது இதற்கான விடைகள் கிடைக்கும் என்றால் பாவம் இந்த அப்பாவிகள் இறந்து அந்த குறிப்பாக தேனிலவுக்கு சென்ற கடற்படை அதிகாரி விடையினரில் திருமணமாகி 6 நாட்கள் அதிகாரி மிக மிக கொடுமையான விடயங்கள். இதை பார்க்கும்போது கண்கள் குளமாகின்றன, பார்ப்போர்தம் நெஞ்சமெல்லாம் ரணமாகின்றன. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நிச்சயமாக அந்த அந்த இளம் மனைவி அந்த கதறையை காட்சி ஒவ்வொரு இந்தியனையும் உறுத்தி இருக்கும். நிச்சயமாக அதற்கு பதிலடி கொடுக்கப்படவே மாற்று கருத்து இல்லை. ஆனால் பாதுகாப்பு குறித்து அந்த கேள்விகள் நிச்சயமாக நமக்கு அனைவருக்கும் வரத்தான் செய்கின்றன. அதற்கு பதில் நிச்சயமாக உள்துறை அமைச்சகம், இராணுவ அமைச்சகம் எல்லாம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக சில கேள்விகள் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதிலே பாகிஸ்தானுடைய பங்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்த பிறகு பல உலக நாடுகள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகிறார், ரஷ்ய அதிபர் புட்டின் பேசுகிறார், அனைவரும் பிரதமருக்கு பேசுகிறார்கள், உள்துறைக்கு பேசுகிறார்கள், கண்டனம் தெரிவிக்கிறார்கள், எல்லோருமே அலறி பிடிக்கிறார். ஆனால் பாகிஸ்தான் அமைதியாக இருக்கிறது. அடுத்த நாள் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர், அவர் பெயர் என்றால் ஃபேஜா ஆசிஃப், அவர் பேசுகிறார், இது கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் இது போன்ற தீவிரவாத செயல்களை எல்லாம் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகளுக்காக நாங்கள் தொடர்ந்து இதை செய்து வருகிறோம், இப்பொழுதுதான் நாங்கள் உணர்கிறோம் என திடீரென அவரே பேசுகிறார். ஒரு பேட்டியின் போது அவர் பேசுகிறார், இதை உளறுகிறார், பேசுகிறார், உளறுகிறார், உண்மையை உளறுகிறார், உண்மையை சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாகிஸ்தானுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் இஷக் தர், அவர் சொன்னதுதான் அதிர்ச்சி. அதாவது பகல்காமில் நடந்த சம்பவம் சுதந்திர போராட்ட வீரர்கள் நடத்திய தாக்குதல் என்கிறார். என்ன கொடுமை இது! அப்பாவி இவர்களை கொடுத்து விட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சுதந்திர போராட்டத்திற்காக தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று கூறும்போது சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று கூறுகிறார். இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என தெரியவில்லை. ஆனால் இது பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இஷக் தருடைய கருத்து, அவர்களெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்று அவர் கூறிய கருத்து என்பது மிக தெளிவாக பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கும் வன்முறைக்கும் கொடுக்கின்ற என்டோர்ஸ்மெண்ட் என்பார்களே, அது அங்கீகாரம் தருகிறது. தீவிரவாதத்திற்கும் வன்முறைக்கும் அங்கீகாரம் தருகின்ற ஒரு செயலாக தான் பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர் கூறுகிறார், இவ்வளவு அமைதியாக இருந்துவிட்டு தற்போது கண்டனம் தெரிவித்து சொல்கிறார், நாங்கள் நடுநிலை விசாரணைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நடுநிலையாக விசாரணை நடத்தினால் நாங்கள் பாகிஸ்தானும் அதில் பங்கேற்று நாங்கள் எங்களால் முடிந்த வகையில் உங்களுக்கு உதவுகிறோம் என கூறியிருக்கிறார். அதாவது எங்கப்பன் குதிர்க்குள் இல்லை என்பார்கள், அது போன்றுதான் இது இருக்கிறது. தவறெல்லாம் செய்வது போல் பின்னால் இருந்து இயக்கிவிட்டு தற்போது நாங்களும் நடுநிலை விசாரணையை செய்யுங்கள், நாங்கள் உதவுகிறோம் என கூறுகிறார்கள். இது எந்த வகையில் ஏற்புடையது என்று தெரியவில்லை. என்றால் மிகப்பெரிய ஒரு அபத்தமான பட்ட படுகொலையை செய்துவிட்டு இப்படி இருக்கிறார் என்பது உண்மையிலேயே அதிர்ச்சி தான் தருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வெளியுறவுத்துறை, இந்திய வெளியுறவுத்துறை மிக தீவிரமாக இதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே வெளியுறவுத்துறை என்பது மிக மிக முக்கியமான துறை. ஏனால் இது போன்ற சம்பவங்களின் பொழுது வெளிநாடுகளுடைய உதவி மட்டுமல்ல, அவர்களுடைய ஆதரவையும் கோருவது மிக மிக முக்கியமானது. அதிலே இந்தியா மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்திய வெளியுறவுத்துறை, அதாவது G20 நாடுகளை சேர்ந்த வளரும் G20 நாடுகள் என்று அழைக்கப்பட்ட G20 நாடுகளை சேர்ந்த அதிகாரிகளை அழைத்திருக்கிறார். வெளியுறவுத்துறை செயலாளர்கள் பல்வேறு நாடுகளின் முக்கிய நாடுகளின் தூதர்களை அழைத்து என்ன நடந்திருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்ய போகிறோம், இந்திய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து மிக தெளிவாக விளக்கி அந்தந்த நாடுகளின் ஆதரவை இந்தியா பெற்றிருக்கிறது. தற்போது சர்வதேச அளவிலே பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை.